அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை சதுர்தசி கூடிய ஆயில்ய நட்சத்திரமும் மக நட்சத்திரமும் சம்பவிக்கக்கூடிய ஒரு நாள். ஆயில்ய நட்சத்திரம் காலை 8 மணி வரை அமையப்பெற்று 9:30 மணிக்கு மேலாக மக நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே நடராஜர் அபிஷேகமாகப்பட்டது அனைத்து திருக்கோயிலிலும் நடைபெறும். இந்த நாளிலே மாசி மாதம் சதுர்தசி திதியிலே அமையப்பெறுகின்ற நடராஜர் அபிஷேகத்திலே 6 அபிஷேகத்திலே இந்த நாளிலே நடைபெறக்கூடிய ஒரு அபிஷேகம் நடைபெறுகிறது. இதனுடைய பல்வேறு விஷயங்கள் இந்த நாளிலே மாசி மாதம் சதுர்தசியின் போது நடராஜர் அபிஷேகம் அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று குறிப்பிட்டு சிவாலயம் சென்று வருவது நல்லது. அதை விட்டால் அநேக ஆலயத்திலே நிறைய பேர் நடராஜர் வழிபாடு செய்கின்றார்கள். அதிலே நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து அவருடைய பூஜையிலே கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த நாளிலே தரிசனம் செய்து ஆராதனை செய்யப்பட்டு சுவாமிக்கு அபிஷேக பிரசாதங்களை வாங்கி நீங்கள் உண்ணும்போது உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். உங்களுக்கு 200 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சந்திர கிரகணமாகப்பட்டது நாளைய தினம் சுமார் 3:20 நடைபெற உள்ளது. இந்த சந்திர கிரகத்தின் போது சுமார் ஒரே இடத்திலே 5 கிரகங்களுடைய கூட்டமைப்பு சேர்ந்து அதோடு இந்த ராகுவும் கேதுவும் இரு பக்கமாக பூமியினை நின்று அதனோடு கேது பகவான் சந்திரனை விழுங்கும் நாள் நாளை. 8 கிரகங்கள் ஒரே இடத்திலே நின்று ஒரே ஒரு கிரகமாகப்பட்ட குரு பகவான் அவற்றை தன்னுடைய 9ஆம் பார்வையிலே பார்க்கின்றார். இந்த நிகழ்வு மிகவும் ஒரு பெரிய மாற்றத்தை பூமியில் ஏற்படுத்தலாம். பல்வேறு நிலையிலே இந்த நேரடி ஆய்வின் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 7 கிரகம் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய தருணங்கள். பூமி நடுவில் இருந்து அந்த ஒரு கிரகத்தினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா குரு பகவான் மட்டும் இந்த எல்லா கிரகத்தையும் தன்னுடைய 9ஆம் பார்வையிலே பார்க்கின்றார். இது ரொம்ப ஒரு அதி அற்புதமான நிகழ்வு. இந்த நாளில் வழிபாடுகள் செய்யும் போது அது உங்களுக்கு பன்மடங்காக பெருகி நல்ல ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய தருணங்கள். இந்த கிரகணத்தின் போது வீட்டிலே சமைக்காமல் இருப்பது நல்லது. அன்ன ஆகாரங்களை 2 மணிக்குள்ளாகவே சாப்பிட வேண்டும். பின்பு அதை விட்டால் மறுநாள் தான் சாப்பாடு. தண்ணீர் அருந்தலாம். மற்றபடி வீட்டில் சமையல் பாத்திரங்கள்லாம் செய்வது உத்தமம் இல்லை. 2வது பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள அனைத்து மல்லிகை பொருட்களிலே தர்பை புல்லை வைத்து விடுங்கள். அதனுடைய பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மறுநாள் காலை சுத்தம் செய்து, அதாவது 4ஆம் தேதி காலையில் சுத்தம் செய்து பூஜைகள் மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த நாளிலே நீங்கள் அதாவது சந்திரகிரகணத்தின் போது இறைவனை பிரார்த்திக்கிறதே மிகவும் ஒரு உத்தமமான விஷயம். நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாளிலே சற்று குழப்பம் அடைந்த ஒரு நிகழ்வு என்று சொல்வார்கள். ஒரு மனநிலையிலே சில பாதிப்பு, அதே போல சிறிது குழப்பத்தினாலே இந்த நாள் உங்களுக்கு நகர உள்ளது. சிலருக்கு பல்வேறு குழப்பங்கள் இருந்து வந்தாலும் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு மனநிலை. நல்ல தன லாபங்கள், அதிலே லாபங்கள் பெற்றாலும் அந்த காசை என்ன செய்யலாம் என்று தெரியாத ஒரு நிம்மதியற்ற சூழல். தொழிலிலே சிலர் பங்கு சந்தையிலே பணத்தை போடும்போது சற்று கவனமாக உங்களுடைய அந்த ஏற்றத்தாழ்வின் நிகழ்வை பார்த்துவிட்டு பின்பு பங்கு சந்தையிலே பணத்தை செலுத்துவது நல்லது. தங்கம் வெள்ளியிலே பணத்தை முதலீடு செய்யக்கூடிய மேஷராசி நபர்கள் சில நாட்களிலே சற்று கவனித்து அதனுடைய பயன்பாட்டை தெரிந்து கொண்டு முதலீடு செய்வது மிகவும் நல்லது. இந்த நாளிலே உங்களுடைய முதலீட்டுக்கான ஒரு முக்கியமான ஆயத்த பணிகள் நடப்பதால் சற்று கவனமாக இருந்து முயற்சி செய்து முன்னேறுங்கள். ரிஷபராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான ஒரு அனுகூல்யமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய தருணம். ஏன்னா 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சிக்கு சனி பகவான் இடம் மாற்றம் செய்யும் போதே உங்களுக்கு
நல்ல விஷயங்களும் செய்வார். சில கெடுபலன்களையும் செய்துவிட்டு பின்பு நல்ல விஷயம் செய்வார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். அதனால் நல்ல லாபங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேர உள்ளது. சில நேரங்களிலே உங்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி அடைந்திருந்தாலும் அதிலே லாபம் வராமல் இருக்கக்கூடிய சூழல். சில நேரங்களிலே உங்களுடைய நட்பு வட்டாரத்திலே கடன் வாங்கி அதனால் சில அவமானங்கள், சிலருடைய புதிய புதிய தொழிலிலே சில லாபங்கள் குறைந்து அதனுடைய வருமானங்கள் இல்லாததால் சில மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். அது அனைத்தும் நிவர்த்தி அடைந்து நல்ல லாபங்கள், அதே போல தொழிலிலே நல்ல நீண்ட லாபங்களை பெற்று பேரானந்தம் பெறக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் பல்வேறு விதமான விஷயங்களை சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து செல்லும்போது உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து அடைகிறது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான தொழில் சார்ந்த இடையூறுகள் வந்து சேர்கிறது. சில நாட்களிலே தொழிலிலே செய்யக்கூடிய நபர்கள், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கர்மகாரகன் என்ற சனி பகவான் உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் தந்திருந்தாலும் குருவின் பார்வையால் சில மாற்றங்கள் இருந்து வர, தொழில் நிமித்தமாக இடமாற்றங்கள், அதே போல உத்தியோகத்திலே சில பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு உத்தியோகத்திற்கும் லாபம் வரக்கூடிய தொழில் செய்திருந்தாலும் அதில் முதலீட்டாளர்கள் சில நாளிலே பிரச்சனை, உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்திலே நாள் செல்லக்கூடிய தருணங்கள், தொழில் முன்னேற்றத்தை சற்று குறைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நிவர்த்தியடைந்து உங்களுக்கு பல்வேறு இன்பமான சூழல் வந்து சேரும். அன்பார்ந்த கடக ராசினியர்களே, கடக ராசினியர்களுக்கு அஷ்டம சனி நிவர்த்தி அடைந்து பாக்கிய சனியாக மாறக்கூடிய தருணம். எதிர்பார்த்த லாபங்கள், குடும்பத்திலே நல்ல ஒரு அனுகூல்யமான விஷயங்கள், நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்தல், அதே போல முடி கொட்டக்கூடிய பிரச்சனை, தலையிலே பிரச்சனை, முடி கொட்டக்கூடிய தருணங்கள் அனைத்தும் மாறி நீண்ட லாபத்தினால் உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள், அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்பெறுகிறது. நீங்கள் இந்த நாளிலே சிவாலயம் சென்று வர நல்ல லாபத்தை பெறலாம். சிம்மராசி நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் சாதகமாக அனுகூலியமாக இருந்தாலும் சில நேரங்களே உடல்நிலை பாதிப்பால் உரிய நேரத்துக்கு செல்லாத தருணங்கள், பல்வேறு விதமான சுப காரியங்களுக்கு சென்று உங்களுக்கு பண விரயங்கள், அதே போல சுப விரயம் என்று சொல்லக்கூடிய வீட்டிலே திருமணங்கள், அதே போல சகோதர சகோதரி இடத்திலேயே நட்பு பாராட்டக்கூடிய விஷயங்கள், காதணி விழா, அதே போல கிரகப்பிரவேசங்கள், அந்த மாதிரி சுப காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு மனநிலை. அந்த செலவீட்டினுடைய பல்வேறு விஷயங்களிலே நீங்கள் அதை சற்று கவனமாக செல்லும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண வரவெல்லாம் சற்று தாமதமாக வந்திருந்தாலும் உங்களுக்கு பண வரவிலே தடையின்றி வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் இறையருளை பெற வேண்டி சிவபெருமானை பிரார்த்திக்கும் போது பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் சஞ்சரித்தாலும் 5ஆம் இடத்திலே சம்பவிக்கக்கூடிய செவ்வாயினால் சில நேரங்களிலே உங்களுடைய கணவன் மனைவிடையே சற்று கருத்து வேறுபாடுகள் இருந்து வர, அதோடு இல்லாமல் குழந்தைகள் இடத்திலே சில பிரச்சனைகள், உங்களது குழந்தைகள் உங்களிடத்திலே சண்டை போடக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. அதே போல நண்பர்கள் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று கவனமாக செய்வது மிகவும் சிறப்பு. தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்து வர, சில நாளிலே உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணவரவும் தனவரவும் வந்து சேரும். துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு பல்வேறு விதமான லாபங்கள் இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே முதலீட்டிலே சில பிரச்சனைகள், லோன் கிடைக்கக்கூடிய தருணத்திலே அதனுடைய ஆவணங்களை சரி செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள், சிலர் உங்களது நிம்மதியான வாழ்க்கை இருந்திருந்தாலும் அதனுடைய நிம்மதியை குறைக்கக்கூடிய தருணத்திலே சில பெண்களால் உங்களுக்கு பிரச்சனை, சகோதர சகோதரிடத்திலே நீண்ட நாள் நட்பு பாராட்டி வந்திருந்தாலும் உரிய நேரங்களிலே சில மனப்பிரச்சனையினால் மனக்கசப்பு, சில நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய தொழில் முன்னேற்றத்தில் அடைந்திருந்தாலும் பங்குதாரர்களுக்கும் அல்லது உங்களுடைய ஊழியர்களுக்கு சில சில பிரச்சனை, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சற்று சுமூகமான முறையிலேயே தொழில்களுடைய விஷயங்கள் ஏற்படுகிறதா, லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் ஒரு போட்ட முதலை எடுக்கக்கூடிய தருணத்திலேயே தொழில் நடந்து வரக்கூடிய தருணங்கள். அதே போல் உங்கள் தொழில் முன்னேற்றங்களை அடையக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே உங்களுக்கு பல்வேறு விதமான நற்செய்திகள் வந்து சேரக்கூடிய தருணங்கள் அமையப்படுகிறது.
விருச்சிக ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே அமையப்படுகிற செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரித்து உங்கள் தைரியத்தை, மனோலயத்தை ஒரு அபிவிருத்தி செய்கிறார். அதோடு இல்லாமல் சொந்த வீடு வாங்கக்கூடிய தருணங்களும், நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்திலே நல்ல லாபத்தை ஈட்டி உங்களுக்கு பொருளினுடைய தன்மையிலே நல்ல லாபத்தையும் ஒரு பேர் இன்பத்தையும் தரக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல்வேறு பிரச்சனைகளையும் தோஷங்களும் நிவர்த்தியடைந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணங்கள் அமையப்பெறுகிறது. திருமணமாகாத நபர்களுக்கு விரைவிலே திருமணம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அதே போல உங்களுக்கு பல்வேறு விதமான சுப காரியங்களிலே சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், திருக்கோவில்களிலே நடக்கப்படுகிற அநேக விஷயத்திலே கலந்து கொள்ளும் போது உங்களுடைய பல்வேறு விதமான பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவடைந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை அமையப்பெற உள்ளது. தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு கட்ட போராட்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து எடுத்த காரியங்களிலே வெற்றி. அதே போல சில நேரங்களிலே உங்களுக்கு இரவு தூக்கங்கள் பாதிக்கப்படக்கூடிய தருணம், உடல்நிலை மாற்றங்கள், அதே போல புதிய நட்பு வட்டாரத்திலே நல்ல லாபங்கள். சிலரால் உங்களுக்கு பிரச்சனை இருந்து வந்தாலும் பல்வேறு கட்டமான யோசனைகள், நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்தக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியடைந்து ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி, பல்வேறு விதமான சிக்கல்கள் நிறைவடைந்து உங்களுக்கு ஒரு இன்பமான சூழல் வந்து அன்பார்ந்த மகராசினியர்களே, மகராசினியர்களுக்கு பல்வேறு கட்ட இன்பமான சூழல்கள் இருந்து வந்தாலும் சிலரால் சில தொல்லைகள் ஏற்படுகிறது. பல்வேறு இடங்களிலே உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருந்தாலும் தொழில் சார்ந்த இடங்களிலே ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏழரை சனியின் பாதிப்பு நிவர்த்தி அடைந்து இனிவரும் காலங்களிலே நல்ல தொழில் முன்னேற்றங்கள். நீண்ட நாட்களாக உங்களது தொழில் முன்னேற்றங்களுக்கு தடையாக இருந்த பல்வேறு நபர்களுடைய விஷயத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் அதற்கு தக்கவாறு உங்கள் சூழ்நிலையை மாற்றி கொண்டு உங்களது தொழிலை அபிவிருத்தி செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். கும்பராசினியர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்போது சற்று நிதானமாக செய்து வாருங்கள். வண்டி வாகனங்களிலே செல்பவர்கள் சற்று கவனமாக செல்வது மிகவும் சிறப்பு. சிலரால் உங்களுக்கு நல்ல நட்பு ரீதியாக பாராட்டுகள் இருந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. சில நாட்களிலே எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்காமல் செய்வது உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. பிறருடைய ஆலோசனை பெற்று செய்யுங்கள், அது உங்களுக்கு நன்மையாக முடியும். உங்களது நண்பர்கள் வட்டாரத்திலே சிலரால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும். சிலருக்கு கடன் கொடுக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களது பணத்தை விரயம் செய்யக்கூடிய நபர்களிடத்திலிருந்து சற்று கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு ஒரு இன்பமான சூழ்நிலைகள், அதே போல பல்வேறு கருத்துக்கள் நிறைவு பெற்றாலும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு தருணங்கள், அதே போல சிலரால் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்து வந்தாலும் ஒரு மனக்கசப்பான விஷயங்கள் ஏற்பட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய சில பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து பல்வேறு இடங்களிலே நல்ல லாபங்கள். அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து செய்யும்போது உங்களுக்கு மன நிம்மதியும் மன ஒற்றுமையும் வரக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. எனவே இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.